அடுத்ததாக அக்னி எக்ஸிட் போலுடைய நிலவரத்தின் அடிப்படையில் ஒரு திமுகவுக்கு ஒரு கிளீன் ஸ்விங் தராங்க. அவங்க 169 இடங்களை திமுக கைப்பற்றும், அதிமுக 64 இடங்களை கைப்பற்றும், தாவேகா 1 இடங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4வது எக்ஸிட் போல். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக 169 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை, வரலாறு அப்படி இல்லை. நாங்கள் மீண்டும் அந்த வரலாற்றை திருத்தி எழுதுவோம், வரலாற்று அப்படின்றத நாங்கள் திருப்பி மாற்றி அமைப்போம் என்று முதலமைச்சர் ஒரு முறை சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எக்ஸிட் போல் அடிப்படையில் பார்க்கும்போது திமுக 169 இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்றதான் கவனிக்க வேண்டிய அம்சமாக இருக்குது. திமுக ஏறக்குறைய 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஸோ இது மேக்ஸிமம் நம்பர் கொடுத்துருக்குது அக்னி எக்ஸிட் போல் தான் திமுக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த சாணக்கியா, பீப்புள்ஸ் பல்ஸ், அக்னி, இது எல்லாம் மேட்ரிக்ஸ், இது எல்லாமே திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும். ஸோ 2வது முறையாக திமுக ஆட்சியை தொடர்வதற்காக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு அக்னி தான் ரொம்ப குறைவான எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 1 இடங்களில் தான் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்குது. அது விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்னு வரக்கூடிய நேரங்களில் பார்க்கலாம். பட் அதிமுகவோட எண்ணிக்கை 3-4 தரப்புலையுமே குறைவாக குறைச்சிருக்காங்க. 64 இடங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் ரொம்ப ஒரு 100 இடங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார், உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, இன்னொன்று வந்திருக்கு. நம்ம மின்னம்பலம் எக்ஸிட் போலையும் பார்த்துடலாம். மின்னம்பலம் எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் திமுக 155 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக 72, தாவேகா 5 இடங்கள், நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 எக்ஸிட் போலுடைய முடிவுகளுமே திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த எண்ணிக்கை சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. எக்ஸிட் போலுடைய ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 2021 ஓரளவுக்கு அப்சல்யூட்டியாக இருந்தது. தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்றது. அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலையும் ப்ரிடிக்ஷன் சரியாக இருந்தது. தமிழ்நாடு மையப்படுத்தி வரக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கு. ஆனால் தேசிய அளவில் வரக்கூடிய பல ப்ரிடிக்ஷன்ஸ் ஏற்புடையதாக இல்லை, பல தருணங்கள் அது விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுடைய அக்யூரசி ஏறக்குறைய 85 to 90% வரைக்கும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 4 முனை போட்டி அப்படின்றது திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான எட்ஜை கொடுத்துருக்கு. ஆன்டி இன்குமென்சி வாக்குகளை அதிக அளவுக்கு பிரிக்கும், அதன் மூலமாக திமுக மீண்டும் ஆட்சியை அமைக்கும் அப்படின்றதான்